வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான தகவல் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு. இந்த செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு எப்போ வரும்ன்ற கேள்வி தொடர்ச்சியாக எல்லா நபர்கள்கிட்ட இருந்துமே இதே கேள்விகள் அப்படின்றது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டோம். செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த இப்போ போய்கிட்டு இருக்கிற சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட் லிஸ்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்ம செகண்ட் லிஸ்ட் அப்படின்றத எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதற்கான வாய்ப்புகளும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, முதல் காரணம் சிவியில் எத்தனை பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த செகண்ட் லிஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ சிவியில் எவ்வளோ பேர் வந்து அட்டன் பண்ணாமல் இருக்காங்க, எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க, டோட்டலாக இந்த 1 வீக் நடக்க போகிறதுல எவ்வளோ பேர் போகாமல் இருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்து இருக்கக்கூடிய, ஏன்னா இப்போ 1 வருஷம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆகுது. இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 1 இயருக்கு அப்புறம் சிவி கூப்பிட்றாங்க அப்படின்றப்போ, இந்த 1 இயரில் காலி பணியிடங்கள் எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆகியிருக்காங்க, வேறு ஜாபுக்கு படித்து போகிறது, நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த கேடரில் இருந்து அடுத்த கிரேடுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஆகிறவங்க அப்படின்னு எல்லாத்தையும் கால்குலேட், A to Z எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் அந்த செகண்ட் லிஸ்ட் அப்படின்றது வரும். பட் கண்டிப்பாக வரும். அதற்கான சாத்தியக்கூறுகள் அப்படின்றது தான் இருக்குது. பட் எப்போ அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. பட் இந்த 5 நாளில் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது 100% கிடையாது. ஸோ அதை நீங்கள் வந்து தெளிவாக நம்பலாம். 100% வாய்ப்புகள் இல்லை இந்த 5 நாளில் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்குள்ளே செகண்ட் லிஸ்ட் வராது. நெக்ஸ்ட் மந்த்தில் வேணால் செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் கேட்குறதுனால நம்ம வந்துட்டு இப்போ வரும் அப்புறம் வரும்லாம் சொல்ல முடியாது. நமக்கு சிவி லிஸ்ட்டே எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, அந்த மாதிரி தான் திடீர்னு வரும். பட் இப்போதைக்கு வருமா அப்படின்னா, இப்போ சிவி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சிவியில் எவ்வளோ பேர் ஆப்சண்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆனவங்க, ரிட்டையர் ஆனவங்க, ப்ரொமோஷன் ஆனவங்க, வேறு ஜாபுக்கு இந்த கோர்ட்லேருந்தே வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனவங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் எடுத்து தான் அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட் அப்படின்றத கொடுப்பாங்க. பட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம கான்டாக்ட் சர்டிஃபிகேட். ஸோ ரொம்ப பெரிய ஒரு குளறுபடியான ஒரு விஷயம் அப்படின்றது இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் தான். என்ன அப்படின்னா, அவங்க தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிந்த நபர்கள், உங்களுக்கு அறிமுகமான நபர்கள், அவங்கக்கிட்ட இருந்து கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக என்னென்னா கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட தான் சைன் வாங்கணுமான்னு கேட்குறீங்க. க்ரீன் இங்கில் போடுறவங்க சைன் வேணும், கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வேணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு யாரையோ ஒரு 2 பேரை தெரியும்ல, அவங்கள தெரிஞ்சவங்கள்ட்ட உங்களுக்கு வயசு என்ன ஒரு 30 இருக்குன்னா 20 வருஷமாக தெரியும், 25 இருக்குன்னா ஒரு 15 வருஷமாக தெரியும், 20 தான் ஆகுதுன்னா ஒரு 10 வருஷமாக எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு சர்டிஃபிகேட், அவ்வளோதான். அதுக்கு ஃபார்மேட் அப்படின்றது அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயும் ஒரு சில இதில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கோர்ட்லேயும் ஒரு சில ஃபார்மேட் இருக்குது. ஸோ இதை மட்டும் வாங்கினா போதும். அது தெரிந்த நபர்களுக்கிட்ட வாங்கினா போதுங்க. நீங்கள் வந்து க்ரீன் இங்கில் டாக்டர் வந்து இப்போ நம்ம க்ரீன் இங்கில் வாங்க தேவையில்லை அப்படின்னா, சார் நான் டாக்டர்கிட்ட போய் வாங்கினேன், டாக்டர் க்ரீனில் போட்டார் அப்படின்னா, நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டால் அவர் க்ரீனில் தான் போடுவார். நீங்கள் யார்கிட்ட கேட்குறீங்களோ அவங்க கிரேடுக்கு தகுந்த மாதிரி தான் போடுவாங்க. பட் அவங்க கோர்ட்டோட நோட்டிஃபிகேஷனும் அவங்களோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் தெரிந்த நபர்களுக்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே போய் தான் வாங்கணும்னு வாங்குறதும் ஒன்று தான். அதுக்காக நான் அங்கே வாங்கிட்டேன் இது செல்லாதா அப்படின்னாலும் அதுவும் செல்லுபடி ஆகும். இல்லை நான் தெரிஞ்சவங்கள்ட்ட தான் வாங்கிட்டேன் இது செல்லாதா அப்படின்னாலும் 2மே செல்லுபடி ஆகும். மொத்தத்தில் உங்களுக்கு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அவ்வளோதானே தவிர நீங்கள் வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்குறீங்க, அதாவது கெஜெட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்ற கான்செப்ட் இல்லை. அதனால் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் கெஜெட்டடுக்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அதனால் யாருக்கிட்ட வேணாலும் வாங்கிட்டு போகலாம். இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டில் ஏன் இவ்வளோ குழப்பங்கள் வருது அப்படின்றது தெரியல. நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டோம். நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன தகவல்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் முழுமையாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் சிவிக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ப்ராக்டிக்கலுக்கு அப்புறம்
உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே இந்த முழுமையான தகவல்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் A to Z வந்துடும். ஸோ இதை வச்சு தான் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து நமக்கு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குற அனைத்து விஷயங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் இல்லாத ஒன்றையும் புதுசாக ஆட் பண்ண மாட்டாங்க, இருக்கிறத கட் பண்ணியும் தூக்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சில சார் கேட்குறீங்க, இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்களா, ப்ராக்டிகல்ஸ் நடக்காதா, அதுக்காக தான் CV இப்போ நடக்குதா அப்படின்னு. ஸோ இதை எல்லாத்தையுமே எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது அடுத்தடுத்த தேர்வுகளில் இதுக்கப்புறம் வரக்கூடிய நடைபெறக்கூடிய தேர்வுகளில் தான் வந்து அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்தாங்களோ, நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கம்பல்சரி ஃபைனல் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் வரக்கூடிய நாட்களில் மேபி இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இல்லை இந்த ப்ரொசீஜர் வேண்டாம், அதாவது இன்டர்வியூ வேண்டான்னு சொல்கிறதோ இல்லை ப்ராக்டிகல்ஸ் வேண்டான்னு சொல்கிறதோ அடுத்து வேறு ஏதாவது வேணாம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியுமே தவிர, இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணுவாங்க. CV முதற்கொண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதில் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், தெளிவாக கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு பிறகு ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது நடக்கும். ப்ராக்டிக்கலுக்கு அடுத்து நேர்முக தேர்வு இன்டர்வியூ அப்படிங்கிறது நடக்கும். செய்முறை தேர்வு, அதுக்கப்புறம் நேர்முக தேர்வு, அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இது எல்லா ப்ரொசீஜரும் நடக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு CV நடக்குது அப்படின்னா இந்த CVயிலேருந்து ப்ராக்டிக்கலுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. இந்த ப்ராக்டிக்கலுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்களா, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலுக்கு மார்க்கு இருக்குது, அந்த மார்க்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. மார்க் பப்ளிஷ் பண்ணினதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூக்கு இவங்கெல்லாம் தான் செலக்டடு, இன்டர்வியூக்கு மார்க்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆன நபர்கள்லாம் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா இன்டர்வியூக்கு மறுபடியும் ஒரு மார்க் போடுவாங்க. இன்டர்வியூக்கு மார்க் போட்டு எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் வேலைக்கு போக முடியும். ஸோ இதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க A to Z. நமக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் இது ஒரு லிஸ்ட்டு வரணும், ப்ராக்டிக்கலுக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு வரணும், ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணணும், ப்ராக்டிக்கலுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வரும், ப்ராக்டிக்கல் முடித்து மார்க் வரும், ப்ராக்டிக்கல் முடித்ததுக்கப்புறம் அதனுடைய ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும், இன்டர்வியூக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆகி போகிறாங்க அப்படின்றது. இன்டர்வியூ அப்புறம் ஹால் டிக்கெட் வரும், இன்டர்வியூ நடந்ததுக்கப்புறம் இன்டர்வியூக்கு மார்க் வரும், மார்க்குக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரும். ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த லிஸ்ட்டில் பேர் வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடச்சிது அப்படின்னு ஒரு எலிஜிபிள். ஸோ அதுக்கு முன்னாடியோ இப்போ என் பேர் வந்துருச்சு எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னா அது கிடைக்காது. நீங்கள் 10 பேரில் ஒருத்தராக உள்ளே போவீங்க, அடுத்த 5 பேரில் ஒருத்தராக போவீங்க, அடுத்து 3 பேரில் ஒருத்தராக போவீங்க, இந்த மாதிரி தான் போவீங்களே தவிர உங்களுக்கு தான் அந்த வேலை அப்படின்னு 100% உறுதியாக சொல்கிறது எப்படின்னா ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் தான் உங்களுடைய பெயர் வந்துச்சு அப்படின்னா அந்த. ஸோ அதனால் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கான வேலை அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். அது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. நமக்கு வந்து வேறு லிஸ்ட்டில் பேர் வரலாம், என்ன வேணால் வரலாம். ஸோ ஃபைனல் லிஸ்ட்டில் பேர் வந்தால் மட்டும்தான் நமக்கு ஜாப் அப்படின்றது கன்ஃபார்ம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.